அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவரினுடைய துஆக்களும் உடனடியாக அங்கீகரிக்கப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றிய ஒரு 4 திக்ர்களை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். கண்ணியமானவர்களே, நீங்கள் ஏதாவது ஒரு உடனடி தேவையில் இருக்கிறீர்கள். இந்த ஒரு துஆவை அல்லாஹ் எனக்கு இந்த ஒரு நேரத்திற்குள் எனக்கு நிறைவேற்றி தரப்பட வேண்டும். இன்னும் இந்த துஆ எனக்கு இப்போது கபூல் ஆகவில்லை என்றால் என்னால் என்ன செய்வதென்றே தெரியாது, நான் இறுதியாக அல்லாஹ்வை மட்டுமே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு அற்புதமான 4 திக்ர்கள். ஏனென்றால் இந்த ஒரு திக்ர் ஒரு ஆதாரபூர்வமான ஒன்று. சஹாபாக்கள் கூறுகிறார்கள், நபி அவர்கள் எப்போது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பதற்காக கரத்தை உயர்த்துகிறார்களோ அல்லாஹ்விடத்தில், அப்போது இந்த 4 திக்ர்களையும் ஓதி முடித்துவிட்டு தான் அவர்களினுடைய கரத்தையே தூக்குவார்கள் என்று கூறுகிறார்கள். ஆக நாம் எப்போது துஆ கேட்டாலும், நம்மளுடைய துஆ கேட்குறோம் அப்படின்னா அந்த துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அது அல்லாஹ் உடனடியாக நமக்கு அங்கீகரித்து தருவான் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு துஆ கேட்குறோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய சில தவறுகளின் காரணமாக, சில பாவங்களின் காரணமாக அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரிக்காமல் அதை வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் நீக்கி வச்சிருக்கலாம், எடுத்து வச்சிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு துஆக்கள் எனக்கு உடனடியாக கபூலாக்கப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. இன்னும் நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள், நீங்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும், எவ்வளவு தவறு செய்திருந்தாலும், அந்த தவறையெல்லாம் அல்லாஹ் பொருட்படுத்தாமல் உடனடியாக உங்களினுடைய துஆக்களை கபூல் செய்ய வேண்டும், அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும். நீங்கள் கேட்ட துஆவை உடனடியாக உங்களுக்கு நிறைவேற்றி தரப்பட வேண்டும். அப்படின்னா இந்த ஒரு திக்ரை 100 முறை நாம் சொல்லக்கூடிய முறைப்படி ஓதிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், உங்களினுடைய துஆக்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்படும். அப்படி என்ன ஓதிட்டு கேட்கணுன்னா, முதலாவதாக லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் என்ற இந்த ஒரு திக்ரை 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இரண்டாவது, யா ஹய்யூ யா கய்யூம் என்ற அல்லாஹ்வினுடைய பெயர், அந்த ஒரு வார்த்தையை ஒரு 100 முறை. மூன்றாவது, அல்லாஹ்வை புகழ்ந்த வண்ணம், அல்லாஹ் புகழ்கிற மாதிரி சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற வார்த்தையை 100 முறை. நான்காவதாக, இறுதியாக நபி அவர்களின் மீது ஸலவாத் சொல்லி, அல்லாஹ்விற்கு பிடித்த தூதரின் மீது ஸலவாத் சொல்லி இந்த ஒரு திக்ரை 100 முறை ஓதுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் என்ற இந்த ஒரு ஸலவாத்தை 100 முறை. இந்த 4 திக்ர்களையும் ஓதி முடித்துவிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன துஆக்கள் கேட்டாலும் அந்த ஒரு துஆக்கள் மறுக்கப்படுவதே கிடையாது. ஆக கண்ணியமானவர்களே, திரும்பவும் சொல்கிறேன், நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நம்ம அல்லாஹ்விடத்திலேயே துஆ கேட்குறோம். ஆனால் சில காரணங்களின், சில பாவங்கள், சில தவறுகளின் காரணமாக நம்மளுடைய துஆக்கள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் இந்த ஒரு திக்ரை செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்களே சொல்லுவீங்க, இந்த ஒரு திக்ரை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் விடவே மாட்டீங்க. அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான, நபி அவர்களுக்கு பலன் கொடுத்த ஒரு திக்ர். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக், கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.